நீங்கள் சக்கரவள்ளி கிழங்க நீங்கள் தாராளமாக பச்சை கிழங்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே பண்ணலாங்க. ஆமாம், நீங்கள் அதுவும் பண்ணலாம். இன்னொரு விஷயம், வெள்ளிக்கிழமைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி தானம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி தானம் பண்ணுங்க. அதாவது அம்மா, முருகனுக்கு தெய்வானை வந்து முதல் மனைவியா, வள்ளி மனைவியா? அப்ப சக்கரவள்ளின்னு வந்ததா இல்லைங்களா? சக்கரவள்ளி தானே வந்தது. முருகனுக்கு ஏன் 2 தாரம் வந்துச்சுன்னா, செவ்வாய் என்பது செவ்வாயோட வீட்டில் செவ்வாயோட வீடுவா இருக்கும். இந்த மீன ராசியில் வந்து சுக்கரன் உச்சமாக இருப்பார், அதே ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாக இருப்பார். அப்போ செவ்வாய் என்பது முருகனுக்கு இருபக்கம் 2 மனைவிகள் மாதிரி 2 பெண் கிரகங்கள் இருப்பதுனால தான் இருதார தோஷம் வந்து செவ்வாய்க்கு இருக்குதுங்கிறதே. ஆதி காலத்தில் செவ்வாய் தோஷங்கிறத இருதாரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சது இப்படித்தானே. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதாங்க, அதனால தான் சக்கரவள்ளி அப்படின்னு ஏறு பேர் வச்சாங்க. சர்க்கரைனா சுக்கரன், இந்த பக்கம் வள்ளி தெய்வான, இது 2 வந்துருச்சு. இங்கே யாருக்கெல்லாம் ஜாதகப்படி இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி தவறுதலான உறவுகள் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகணும்னா சக்கரவள்ளி கிழங்கு தானம் பண்ணினீங்கன்னா குடும்ப ஒற்றுமையா இருக்குங்கிறது தான் அந்த காலத்துல சாஸ்திர விதி சொல்லுது. நீங்க உங்க ஜாதகத்துல நம்மளை அறியாமையே நம்மளோட கணவரோ ஒரு தவறான உறவுல நோக்கி போறாருனாலோ, இல்லை மனைவி நம்மளை விட்டு தவறான உறவுல போறாங்கன்னு தெரிஞ்சாலோ, நீங்க ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுங்க. அவர் கணவன் மனைவி எப்பவுமே, அதாவது 60ஆம் கல்யாணம் வரைக்கும் கணவன் மனைவியா ஒற்றுமையா இருப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அபூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு கணவனுடைய ஜாதகத்தை பனையோலையில் எழுதி, ராசி நட்சத்திரம் கிழமை திதி யோகம் கரணமெல்லாம் பனையோலையில் எழுத சொல்லி, ஒரு மனைவியோட ஜாதகத்தை வருஷ மாச தேதி போட்டு பனையோலையில் எழுத சொல்லி, 2 மஞ்சள் தொடச்சு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்த ஜாதகத்துக்கு தேங்காவில் உடைச்சி சாமி கும்பிட்டு, முதல் முறையாக நீங்கள் கல்யாணம் பண்ணின பட்டு சேலையும் பட்டு வேஷ்டி எடுத்து வச்சு இந்த பனையோலையில் இருக்கக்கூடிய 2 ஜாதகத்தை எடுத்து முறையாக வச்சு நீங்கள் தீபாராதனை காமிச்சு காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டு போய் உங்களுடைய பட்டு புடவையும் பட்டு வேஷ்டியும் மேலே உங்கள் 2 ஜாதகத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு அந்த அறையை நீங்கள் திறக்காம வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை எடுத்து தீபாராதனை காமிச்சிட்டு வந்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் வரதுக்கு பிரிவினை அதிகமாக வரவே வராது. அது ஏன் அப்படி, அது ஏன் பனையோலை நான் இந்த இடத்துல எடுத்தேன்? பனை மரம் என்பது அனுச நட்சத்திரம், அனுசம் என்பது தாலி, தாலி கட்டிய மூலாதாரம் என்னென்ன இருக்குது. அன்னைக்கு தான் புது பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அன்னைக்கு தான் அவங்களுடைய புது ஜாதகம் பிறக்குது. நாம் அவங்களோட போய் சேர்றோம், அவங்க நம்மளோட வந்து சேர்றாங்க. நமக்கு அன்னைக்கு தான் புது பிறவி பிறக்குது. இது வரைக்கும் நம்ம தனிமையாக இருந்தோம், இப்போ நம்மளுக்குன்னு ஒருத்தர் அமைஞ்சிட்டாங்க, அவங்களோட நம்ம ஜோடியாத்தான் போகணும், ஜோடியாத்தான் வரணும்னு அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேர் வச்சு ஒன்றா இணைச்சி ஒன்றா கைகோர்த்து ஒன்றா மணவரை சுற்றி ஒன்றா ஒரு வட்டில் சாப்பிட்டு மீதி இருக்கிறத எடுத்து மனைவி சாப்பிட்டு ஒரு வாயில் ஒரு பதில் தூங்கி எந்திரிச்சாங்க. அப்போ எல்லாமே ஒன்றா இருக்கிறனால அப்போ அனுசம் என்பது தாலி, அனுசம் என்பது பனைமரம். அந்த பனைமரத்தில் கணவன் மனைவி ஜாதகத்தை ஒன்றா இணைச்சு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படி ஒன்றா இணைச்சி வச்சுட்டிங்கன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதான் தாலி. அவ்வளவு சுலபமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை தெரியாது. எப்படி? ஐயா, அதே போல பனை ஓலை பத்தி இன்னொன்னு சொல்றேன் ஐயா. இப்போ ஆண் பக்கம் இருக்கிற ஜாதகர்களுக்கு
பனை ஓலையில அவங்களோட ஜாதகத்தை எழுதிட்டு அவங்க அந்த எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அன்றைய தேதியோ இல்ல அவங்க ஜனன ஜாதக தேதியோ வச்சு அந்த இடத்துல பனை ஓலைய தீ வச்சு கொளுத்திட்டோமா அவங்களோட ஆயுள் பகம் வந்து அதோட போயிடுங்கய்யா. இது வந்து ஒருத்தர் சொல்லி அது சக்சஸா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷங்கம்மா. ஏன்னா ஆயுளுக்கு உண்டானவரே அனுசந்தானே, அதனால வந்து ஆயுள் தோஷ நிவர்த்தி ஆகுது இல்லைங்களா? ஐயா அவங்க ஜாதகத்தையும் அவங்க பண ஓலையும் சாரிலையும் வேஸ்ட்டுக்கு வைக்கணுமாங்க ஐயா? அம்மா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை கேட்கும்போது விவரமா கேளுங்க. கணவன் மனைவி புது சாந்தி முகூர்த்தத்தன்னைக்கு நீங்க உடுத்தின உடைகள் ரெண்டும் அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஆணுடைய ஜாதகம் பெண் ஜாதகம் பனையோலையில் எழுதி, உங்களால் பனையோலையில் எழுத முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பேனாவிலேயே எழுதுங்க. ஏன்னா பனையோலையில் எழுதுகிற ஆளுகளை இப்போ ரொம்ப கம்மி. இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் அந்த காலத்தில் பனையோலையில் எழுதி அதுக்குள்ளேயே ராசி கட்டமெல்லாம் அமைச்சு அதில் வேறு டிசைனெல்லாம் போட்டு அதெல்லாம் கட்டி கை கிட்ட வச்சுட்டு போய் படித்து பெரிய நெல் மூட்டையெல்லாம் வாங்கினாங்க. இன்றைக்கி நீங்கள் எழுத்தாணியில் எழுத முடியாது. அதனால் எழுதும்போது பனையோலையை தண்ணியில் ஊற வச்சு மஞ்சளை தொடச்சி உங்கள் ஜாதக ராசி கட்டம் வருஷ மாதம் தேதி கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இப்போ நீ எழுதும்போது நடப்பு தசா புத்தி என்ன அது மட்டும் ஒரு ஜாதகம். இதே மாதிரி கணவனோட ஜாதகம் ரெண்டையும் ஒன்றா மஞ்சள் நூலில் கட்டி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பட்டு வேஷ்டி பட்டு துண்டு அந்த சேலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தீபாரதனை காமிச்சு முறையாக சாம்பிராணி புகை போட்டு பூஜையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு எல்லாம் ஜாமி கும்பிட்டு நானும் என்னுடைய கணவனும் சந்தோஷமாக என்றைக்கும் பிரியாமல் வாழணும்னு பிரபஞ்சத்தையும் முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டு அதை அப்படியே பொன்னாட்டை எடுத்து கொண்டு போய் ஒரு அறையில் வச்சு பூட்டிடுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அது அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அன்னையிலேருந்து அச்சாணி ரெண்டு ஒன்றா சேர்ந்து ஓடின மாதிரி தான் பிரமாதமாக இருக்கும். அம்மா இதெல்லாம் பெண்களுக்கும் தேவை, இனி போகிற காலத்தில் ஆண்களுக்கும் தேவை. ஒரு பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு வெற்றி தெரியுங்களா? இனி வர்ற காலத்தில் ஒரு ஆண் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாருன்னா எவ்வளோ பெரிய அசுரம் வளர்ச்சி தெரியுமா? இன்றைக்கெல்லாம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய புண்ணியம் பண்ணி வைக்கணும். அதனால் அந்த டைவர்ஸுங்கிற வேலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆதிகால பரிகாரம். இது பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றதுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது சேர்ந்து செஞ்சீங்கன்னா தான் சேருவாங்க. இது வந்து அதாவது ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இன்னொரு வாழ்க்கை மேலே ஒரு ஆசாவாசைகள் வரக்கூடாது. ஏதோ சொத்துக்காகவோ மற்ற ஒரு ஆசாவாசைக்காகவோ ஒருத்தருடைய எண்ணங்கள் மனம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இறுக்கி பிடிச்சு வைக்கிறதுக்காக இந்த பரிகாரம். அதுலேயே எதிரிகளை அழிக்கும் சக்திக்கு அதுக்குள்ளேயே ஒரு பரிகாரம் இருக்குது. அதே ஒரு பனையோலை வாங்கி ஒரு பனையோலையில் ரெண்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஈக்கில அதைய நேராக கிழிச்சு யார் நம்மளுக்கு எதிரியோ அந்த எதிரி என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வரக்கூடாது. அவர் எங்கேயோ நல்லா இருக்கட்டு, என்னை தீண்டக்கூடாது, எனக்கு சாபம் கொடுக்கக்கூடாது, என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, எனக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாம் அவர் பேரை போட்டு எழுதி அதே மாதிரி உங்களோட பேரையும் போட்டு இன்னி அந்த உறவு எனக்கு வேண்டாம்னு ஆத்துமாத்தமாக நீங்கள் நினச்சிட்டா, மனசார ஆத்துமாத்தமாக நினச்சிட்டா, அந்த எனக்கு இந்த ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாத்தது எழுதணும். எல்லாம் எழுதி எனக்கு அவருக்கு பழக்க வழக்கம் வேண்டாம், நட்பு வேண்டாம், இனிமேல் அவருடைய முகத்தில் முடிக்க வேண்டாம், எல்லாமே எழுதிக்கணும். எல்லாம் எழுதி அந்த அதை கிழித்து 2 ஓலை கிழித்து அதை எடுத்து எனக்கு இனிமேல் வேண்டான்னு நீங்கள் சாமி கும்பிட்டாச்சுனாலே பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டு இருக்குது. இதை கொண்டுட்டு போய் ஒரு நதியில் கொண்டு போய் எதிரி உங்களை யார் உங்களை தாக்குறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதி அந்த ஓலை கொண்டு போய் அந்த நதியில் போட்டுருங்க. அன்னைக்கே போய் அந்த நதியில் போய் இந்த ஓலை போட்டுட்டு இன்னொரு நதி வேறு இடத்துல போய் அந்த ஓலை போட்டுருங்க. இந்த 2 ஓலையும் போட்டுட்டிங்கன்னா இது என்றைக்குமே ஓலை 2 பக்கம் சேராமல் அதாவது பிரிஞ்சு போச்சுன்னா அது வாக்கில் அது பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதே ஓலை உங்கள் எதிரி உங்களை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சிருவார். அந்த ஓலை 2 சேராமல் இருக்கிற மாதிரி 2 நதியில் போட்டுருங்க. எதிரி எப்போதுமே நம்மளுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாங்க, யாரையுமே கஷ்டப்படுத்த வேண்டாம். சைலண்டா நீங்க மந்திரம் என்னங்கம்மா ஒரு ஓலையை கிழிக்கிடுங்க. அவர் முதல் நட்பத்தான் இருந்தார். ஒரே ஓலையில ஈக்கி இருக்காது, 2ஆ கிழிச்சிங்கன்னா 2 ஓலை இருக்கும்.
அந்த 2 ஓலையில் உங்கள் பேர் அவங்க பேர் எழுதி நீங்கள் தான் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. ஆத்துமாத்தமாக 2 பேரும் பிரிஞ்சிடலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ 2 பேர்த்தோட பேரை எழுதி கங்கா நதி என்பது ஒரு பெரிய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தான் கங்கை நதி. அந்த பனையோலை என்பது அதை விட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அனுசம். அம்மா கொஞ்சம் மீட்டில் போட்டுக்குமா, நீங்கள் டிஃபனில் சாப்பாடு போடுறது எங்களுக்கு தெரியுது. அதனால் அந்த பனையோலை என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அப்போ அந்த பனையோலை என்பது அனுச நட்சத்திரமாக இருக்கிறனால, இந்த அனுசம் என்பது பனை மரமாக இருக்கிறனால, அனுசம் என்பது தாலி. அந்த தாலியை கட்டுனதுனால தானே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அடித்தாலும் உதைச்சாலும் அவர் கூட வாழ்ந்தாகணும்னு சொன்னீங்க. அப்பேற்பட்ட சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பனையோலையில் தான் அந்த எதிரியோட பேரை எழுதுறீங்க. இந்த எதிரியோட பேரை நான் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த அனுசத்துக்கு எதிரி எத்தனாவது வீடுன்னா, எதிரி எத்தனாவது வீடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதிரி எத்தனாவது வீடு? என்னங்க? 6ஆம் வீடு. அப்ப அனுசத்துக்கு 6 எங்க வரும்? அம்மா அனுசத்துக்கு மீனமா வரும். அப்போ அனுசத்துக்கு அனுச நட்சத்திரம் விருச்சிகத்துக்கு 6ஆவது வீடு என்ன வருது? செவ்வாயோட வீடு வருது. செவ்வாய் என்பதுதான் சண்டை, எதிரி, சண்டை எதிரி எல்லாமே. அப்போ அனுசம் என்பது அதுக்கு அவமானப்படுத்துற நம்மளைய அவமானப்படுத்துறதுனால அவமானம் எத்தனாம் இடம்? 8ஆம் இடம். வெரி குட். 8ஆம் இடம் என்பது பனையோலை. அந்த பனையோலையில போய் பேரை எழுதி அங்க என்ன கிரக நீசம்? அதனால தண்ணியில கொண்டு போய் போட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. இது மாதிரி நீங்க பரிகாரத்துகளை வந்து அதுக்குள்ளேயே தானே இருக்கு. அந்த விஷயங்கள் வந்து அதுக்குள்ள தானே இருக்கு. நம்ம அதை எடுத்துக்கிறது அவ்வளவு சந்தோஷம் தானே. அவையா சொல்லுங்க. அம்மா யார சொல்றீங்க? நம்ம சொல்ல வரீங்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரணுங்களா ஐயா? இந்த இழந்ததெல்லாம் மீண்டும் வர்றதுக்கு தான் விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நம்ம கிளம்புறோங்க. தமிழ்நாட்டிலேயே வச்சு எல்லா கோயில்லையுமே சித்தர்கள் வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க. எல்லா கோயில்லையுமே சித்தர்கள் யாக ஹோமங்கள் பண்ணியிருக்காங்க. கொங்கண சித்தர் வந்து கொங்கண சித்தரோட வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, 800 வருஷமா ஊதியூர்ல காங்கயம் பக்கத்துல வட்டமலை பக்கத்துல ஊதியூர் என்ற ஊர் உண்டு. அந்த ஊதியூர்ல ஜோதிடர்கள் எல்லாருமே பௌர்ணமி நாள்ல போயிட்டு அங்க அவரோட போர்டு இருக்குங்க ஐயா. பேசும்போது குறுக்க பேசாதீங்களா ப்ளீஸ்ங்கம்மா. அவர் சொல்லி முடிக்கட்டுங்கம்மா. அவர் சொல்ல வந்தது நமக்கு கட் ஆகுது இல்லையா? புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. சரி, இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது காங்கயம் பக்கத்துல வட்டமலைங்கிற ஊருக்கு பக்கத்துல பொன்னூதியூர் என்ற மலை உண்டு. அந்த மலையில கொங்கண சித்தர் வந்து மலை உச்சியில போய் ஒரு மிகப்பெரிய குகையில 800 வருஷம் அவர் தவம் பண்றார். எல்லாத்துக்கும் ஒரு தவம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு. அவர் என்ன நினைச்சு தவம் பண்றாருன்னா, இந்த உலகத்துல கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மனிதர்களுக்கெல்லாம் வாழும் மனிதர்களுக்கு செல்வமும் புகழும் ரொம்ப முக்கியம். செல்வமும் புகழும் ரொம்ப முக்கியம். அதனால செல்வமும் புகழும் வேணும்னு 800 வருஷம் ஒரே மாதிரி தவம் பண்றார். இந்த தவம் பண்ணின பவர் பயங்கரமான பவர். இந்த சக்தி எல்லாம் இது 800 வருஷம் சேர்த்தி வச்சு அந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பவர். இவர் என்ன பண்ணிடுறாரு, 800 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும், இதுக்கு மேல நான் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேர திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ல போய் ஜீவசமாதியாகிறார். அப்போ இந்த வெங்கடாஜலபதி ஜீவசமாதி கோயிலுக்கு போன உடனே இப்ப வெங்கடாஜலபதி திருப்பதியில என்ன பவர் அதிகமா இருக்குதுன்னு சொல்லுங்க.
ஐயா பணம். செல்வமும் புகழும் உள்ள சாமி என்ன சாமி? செல்வமும் புகழும் உள்ள சாமி என்ன சாமி இப்ப அதிகமா? திருப்பதி. திருப்பதி. அப்ப திருப்பதியில செல்வமும் புகழும் உள்ள சாமி திருப்பதி ஆயிடுச்சு. இந்த திருப்பதிக்கு மூலாதாரமே கொங்கண சித்தர் போய் 800 வருஷம் பண்ணின தவத்தை கொண்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தவநிலை அடைஞ்சு இந்த உடம்பை கொண்டு போய் அங்கே ஜீவசமாதி ஆனதுனால தான் அந்த மலைக்கே சக்தி வந்து அங்கே பணமும் புகழும் கொட்டுன்னு கொட்டுது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த விவரங்களை எல்லாம் ஜோதிடராக நீங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்காவது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொன்னூதியூர் மலையில் என்ன ஒரு செல்வாக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் இவர் ஏன் இங்கே வந்து இருந்தாருன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். முயல் வேட்டையாடுறதுக்காக போயிருக்காங்க. இந்த முயலை பூராமே கட் பண்ணி குழம்பு கொதிக்க வச்சுருக்காங்க வேட்டையாடுறவங்க. அப்போ அந்த காலத்தில் கரண்டி இல்லை. ஒரு குச்சி எடுத்து அந்த குழம்பை கிண்டி விட்டுருக்குறாங்க. கிண்டி விட்ட குழம்புல இருக்கிற முயல் எல்லாம் துள்ளி ஓடி இருக்குது உயிரோட. ஐயோ முயலை பிடின்னு எல்லாம் ஓடி போய் பார்க்கும்போது முயலை போய் பிடிக்க போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த குச்சி எடுத்து கிளறினதுக்கு அப்புறம் தானே இந்த செத்த உயிருக்கு இந்த உயிர் வந்ததுக்கு இந்த குச்சி மூலிகை குச்சி தானே காரணம். அப்போ இந்த மூலிகையில் என்னமோ ஒரு சக்தி இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த மூலிகை தான் சஞ்சீவி மூலிகை, சாகாத மரம் பெற்ற சஞ்சீவி மலை. அந்த சஞ்சீவி மரம் வந்து இந்த பொன்னூதியூர் மலையில் இருக்குது. அதனால அங்கே வந்து கொங்கண சித்தர் வந்து 800 வருஷமா அந்த சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய அந்த குரலில் கவச குண்டலத்தோடு அவர் அவ்வளோ காலம் இங்கே வாழ்ந்திருக்கார். அப்போ இந்த சமாச்சாரம் இது எவ்வளோ பெரிய ரகசியம்னு பாருங்க. அப்போ இந்த யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்குதோ, எனக்கு ஆயுள் சீக்கிரம் போயிருங்கிற எண்ணமோ, ஜாதகத்தில் யாருக்கு மாரக திசை நடக்குதோ, யாருக்கு வந்து ஒரு நாளும் செத்து பிழைக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளாவது பௌர்ணமி அன்னைக்கு அந்த பொன்னூதியூர் மலையில் போய் ஒரு நாள் தங்கி அங்கே 12 மணிக்கு மூலிகை ரசம் கொடுக்குறாங்க. அந்த ரசம் வந்து நிறைய மூலிகை தட்டி ரசம் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு டம்ளர் குடித்தா அந்த உடம்புல ஆயிரக்கணக்கான மூலிகை போட்டு ரசம் வச்சதில் எந்த உடம்புல என்ன நோய் இருந்தாலும் பட்டு போகுது. அந்த கோவிலில் ஒரு சந்திரகாந்த கல் இருக்குது. அந்த சந்திரகாந்த கல்லில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சக்தி இறங்குது. அந்த கல்லில் உடம்புல தலகாணி வைக்காமல் தூங்கி எந்திரிச்சு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், மனம் ஆரோக்கியமாக இருக்குது. சித்தருக்கும் 12 மணிக்கு பூஜை பண்ணுறாங்க. இது எல்லாமே இது கொங்கண சித்தருடைய ரகசியம். இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அல்லவா? ரொம்ப சந்தோஷம். இது எதுக்காக இது சொல்றேன்னா, அதாவது அந்த கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு சொன்னதுக்கு காரணமே, அவர் வந்து கொங்கண சித்தரை தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கொக்கு ஆகி போயிடுச்சு. ஆகி போனோடனே பொசு இப்படின்னு அவர் பார்த்த உடனேயுமே கொக்கு பொசிஞ்சிருச்சு. பொசித்து கீழே விழுந்தோடனே அந்த கொக்கை எரிச்சு போட்டு அந்த கொங்கண சித்தர் நேராக வள்ளுவர் வீட்டுக்கு தான் போகிறார். இந்த வள்ளுவர் வீட்டுக்கு போய் வாசகி அம்மா கிட்ட போய் சாதம் கேட்க போகிறார். சாதம் கேட்க போன உடனே பசிக்குதுமா யாசகம் கொடு அப்படின்னு கேட்க, அது உடனே வாசகி அம்மா சொல்லியிருக்குது, சாப்பாடு வந்து பொங்கித்தான் போடணும், அது வரைக்கும் நீ அவசரப்படாமல் இருன்னு சொல்லா. இவர் கோபம் வந்து பசியில் ஒரு முறைச்சிருக்கார். முறைச்ச உடனே இந்த அம்மா கேட்டிருக்குது, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா அப்படின்னு கேட்டிருக்குது. என்னடா அது, நாம் அங்கே கொக்கை எரிச்சது இந்த அம்மாளுக்கு எப்படி தெரியும்? என்ன வின் பவரு? அப்போ ஏதோ இந்த வீட்டில் ஒரு ரகசியம் இருக்குதுன்னு உட்கார்ந்து கவனித்து பார்க்கும்போது வாசகி அம்மாவுடைய கணவர் தான் வள்ளுவர். அவர் தான் 1330 குறள் எழுதி உலகத்தை கொடுத்துருக்கார். இதை கேட்ட உடனே நம்ம ஒரு வள்ளுவர் வம்சத்தில் பிறந்துட்டு இப்படி வள்ளுவரவே நேரில் பார்த்தவர் கொங்கண சித்தர், அவரை நம்ம நேரில் பார்க்கலான்னு நான் கொங்கண சித்தர் மலைக்கு ஒரு 7 மாதம் பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தேன். அதே போலங்க ஐயா, அந்த திருவோட்டுல நீங்க என்ன நினைச்சு வேண்டுதல் வச்சு ஒரு பைசா போடுறீங்களோ அது கண்டிப்பா அடுத்த மாசம் பௌர்ணமிக்குள்ள நடக்குதுங்க ஐயா. அனுபவத்துல கொண்டு வந்திருக்கேன் ஐயா. பாருங்க, அது இதுதான். இது எதுக்கோ நம்ம சொன்னோம். இந்த சித்தர்களை பத்தி சொல்லும் போது இதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு சித்தர்களுக்காக கொங்கண சித்தரை கொண்டு வந்தோம். எதுக்காக நம்ம சொன்னோம்? எதை ஞாபகம் இருக்கா யாராவதுக்கு?
விஸ்வாமு விஸ்வாமுத்திரக்காக நம்ம ஒவ்வொரு சித்தர்களுடைய மகிமை பற்றி சொல்லிட்டு வந்தோம். ஐயா வந்து பணம் திரும்பி கிடைக்குமான்னு கேட்டார். பணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையே திரும்பி கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து விஸ்வாமுத்திரர் வந்து அவரு நினச்ச யாகம் என்னென்னா, இந்த உலகத்தில் ஏமாந்து போயிடுவாங்க மக்கள். பெண்களை ஆண்களை ஏமாத்திடலாம், ஆண்களை பெண்களை ஏமாத்திடலாம், மனசவே ஏமாத்திடலாம். இந்த ஏமாத்திட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் நாம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக நாம் ஒரு உலக மக்கள் நலனுக்காக ஒரு யாகத்தை நடத்திடுவோம்னு சொல்லி அங்கே வச்சு தான் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறணும்னு சொல்லி விஸ்வாமுத்திரர் வந்து யாகம் நடத்தின கோயில் தான் விஸ்வாமுத்திரர் கோயில். அப்போ அவங்க அது எல்லாமே நமக்கு திரும்ப இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்குங்கிற இடம் தான் விஸ்வாமுத்திரர். அதனால தான் உங்களுக்கு பணம் ஏமாந்துட்டேன், வாழ்க்கையில் நான் நினச்ச கணவனை நான் ஏமாந்துட்டேன், அவர் என்னோட வாழ்ந்தவர் என்னை விட்டு போயிட்டாரு, என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்தவர் என்னை விட்டு போயிட்டாரு, என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிடுச்சு, இப்படியெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல சேர்த்தக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே விஸ்வாமுத்திரருடைய கோவிலுக்கு மட்டும் அந்த பவர் உண்டு. அப்போ உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? ஒரு மாதம்தான் நீங்கள் போங்க, அடுத்த மாதம் நம்ம கிளாஸ்குள்ளேயே பேசிக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத நல்லா உணரலாம். அந்த காலத்தில் சித்து என்னங்கம்மா ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவர்கள் மாதம் மாதம் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு ஒரு சித்தருடைய கோயிலில் போய் ஜீவசமாதி கோயிலில் போய் ஒரு நாள் நீங்கள் தலகாணி வைக்காமல் தூங்கி எந்திரிச்சு காலையில் சித்தரை கும்பிட்டு வந்தால் நம்ம உடம்புக்குள்ள அந்த சித்தர்களெல்லாம் புகுந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் வெளியேற்றி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக கொண்டு வருவாங்கிறது தான் ஆதிகால ரூலு. அப்போ நம்ம கண்டிப்பாக போகணுமா போகக்கூடாதா சொல்லுங்கள்? நம்மளுடைய முகம் ஆண்டவன் கொடுத்த முகம் எவ்வளோ வேணாலும் கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், மாநரமாக இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த முகத்தில் ஒரு வைப்ரேஷன், ஒரு தேஜஸ், ஒரு பவர் வரணும்னா ஒரு கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டா அந்த சக்தியிலேருந்து நாம் வாழ்ந்த ஜோதிடர்களுக்கு நாம் ஒருத்தர் இப்படி தொட்டோம்னா அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்தா, ஒருத்தரை தொட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் உங்களால் அந்த பவர் போய் அவங்களுக்கு ரீச் ஆகி அவங்களுக்கு எல்லா தோஷம் தரித்திரமெல்லாம் விலகி நம்ம சொன்ன வார்த்தைக்காக அவங்க நல்லா இருக்கோம்னா இந்த கையில் நம்ம நிறைய உடம்புக்குள்ளேருந்து சக்திகளை உருவாக்கி வச்சா தான் நம்ம ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தகுதி பெற்றவராக வர முடியும். எப்படி? அது வேணும் பாருங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருமே. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம அதிலிருந்து நம்ம கொஞ்சமாவது வெளியில் வரணும் இல்லையா? அதுக்காகத்தான் சொல்கிறோம். நீங்கள் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை எல்லாத்தையுமே ஒரு தடவை நீங்கள் அம்மா நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போடுங்க ப்ளீஸ். அம்மா சொல்லுங்க. இல்ல ஒரு நாள் இரவு நம்ம வந்து சித்தர்களோட இடத்துல தங்கினாதான் அந்த வைப்ரேஷன் உள்ள வரும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க, அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நீங்களே சொல்லுங்க. நீங்க அதுக்கு என்ன காரணம்னு நல்லா நினைச்சுக்கங்க. அதாவது ஒரு சித்தர் போய் ஒரு இடத்துல போய் அவர் உட்கார்ந்து 700 வருஷம் 800 வருஷம் இங்கே தான் அப்படின்னு சொன்னா அந்த இடம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல மண்ணில் யாருமே ஒரு 1000 அடி 2000 அடி 3000 அடி தூரத்துக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு 1000 அடி 2000 அடிக்கு அந்த மண் மட்டும் புண்ணிய மண்ணாக இருக்கும், பாவங்கள் செய்யாத மண்ணாக இருக்கும், ரத்தப்பழி இல்லாத மண்ணாக இருக்கும், குழந்தைய புதைக்காத இடமா இருக்கும், இறந்தவங்களுக்கு சுடுகாடாக இருக்காது. அந்த இடத்துல உட்காந்து கெட்ட நாயம் பேசியிருக்க மாட்டாங்க, அங்கே காக்கா குருவி செத்துருக்காது, அங்கே முன்னோர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து யாரையும் கொண்டு வந்து புதைக்க மாட்டாங்க, அங்கே குகை கட்டியிருக்க மாட்டாங்க, அங்கே எல்லா தோஷங்களும் இல்லாமல் அந்த சுத்தமான புண்ணிய மண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல சித்தரை உட்கார்ந்து
அங்கே இருந்து வைப்ரேஷனை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துவாங்க. எப்படி? அப்போ நீங்க ஒரு கோயில் கருவறையில ஏன் மணலை சலிச்சு நீங்க வந்து கருவறையில போட்டு சாமி மேல உச்சவரை அழைக்கிறதுக்காக கீழே ஒரு 5-10 அடி தோண்டி ஆத்து மணல் எல்லாம் உள்ளதுக்கு போடுறீங்க, எல்லாமே போடுறீங்க. அம்மா கொஞ்சம் வீட்டில் போடுங்கம்மா ப்ளீஸ். அம்மா நீங்கள் வாகனத்தில் வர்றவங்க கொஞ்சம் நீங்கள் மீட்டில் போட்டுக்குங்களேன். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கோயிலில் ஒரு கருவறை உருவாகுதுன்னா அந்த கருவறைக்குள்ள 108 விதமான மூலிகை, 108 கோயில் மண், 108 அந்த காலத்தில் கோயில் உருவாக்குனவங்க, இன்னைக்கு கோயில் உருவாக்குனது இல்லை, ஆதி காலத்தில் முன்னோர்கள் 108 கோயில் மண், பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயிலிருந்து அந்த கோயிலிருந்து மண்ணை உத்தரவு கேட்டு எடுத்துகிட்டு வந்து இவங்க கருவறையில் கொண்டு வந்து இவங்க ஊரில் போடுவாங்க. 108 கோயில் மூலிகையை உடைச்சிட்டு வந்து அதுக்குள்ளே போடுவாங்க. 108 கோயில் திருநூறு, 108 கோயில் சந்தனம், 108 கோயில் குங்குமம், எல்லாமே 108 கொண்டு வந்து எல்லாம் போட்டு ஆற்று மணலை வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, சிந்து, காவேரிங்கிற மாதிரி பல ஊர்களில் இருக்கக்கூடிய ஆற்று மணலை கொண்டு வந்து சலிச்சு அந்த கருவறையில் போடுவாங்க. அந்த கருவறையில் போட்டு அந்த பூமி மட்டத்துக்கு கொண்டு வந்து அதே அளவுக்கு கருவறையை வளர்த்தி அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து அது ஒரே கல்லில் ஒருத்தரே வடிவம் அமைச்சு 48 நாள் அவர் விரதம் இருந்து அந்த லிங்கத்தை சிலையை செஞ்சு அந்த சிலையில வந்து அதுக்கு எல்லா உயிர்களையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த லிங்கத்தை 48 நாளைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தை கிடைக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், கடன் அடையணும், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி செதுக்கி அந்த சிவலிங்கத்தை வந்து உயிராக்கி அதை கொண்டு வந்து 48 நாள் தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து செய்ய வேண்டிய முறையானதெல்லாம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கருவறைக்கு அடியில் இந்த உலக மக்கள் யார் வந்தாலும் இந்த சிவனை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் காப்பரில் அருமையான சக்கரம் எழுதி அதுக்குள்ள எல்லா விருத்தத்தையும் எழுதி அதை அந்த சக்கரத்தை வச்சு அந்த சக்கரத்துக்கு மேலே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அஷ்டபந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் மகா கும்பாபிஷேகம் பண்ணினா தான் அந்த சாமிக்கு சக்தி 1000 வருஷம் 2000 வருஷம் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம். எப்படி? அப்போ ஒரு கோவில் சாதாரணமாக உருவாயின்னு நினைக்கிறீங்களா? ஏன் நீங்கள் அவ்வளோ கோயிலுக்கு போய் சொல்கிறீங்கன்னா, முன்னோர்கள் அந்த காலத்தில் கோயில் எந்த அளவுக்கு விரதம் இருந்து எந்த அளவுக்கு கடவுளை வணங்கி வணங்கி அந்த கோயிலை உருவாக்கி வச்சாங்களோ அவங்களோட வம்சம் எல்லாமே பாருங்க. அந்த கோயிலை கட்டி வச்சா நிறைவு குறைவு என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கோயில் கட்டி வச்சு 2 தலைமுறை 3 தலைமுறை ஆனதுக்கப்புறம் அரசு அதிகாரம் பண்ணுறவங்க, எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க, சிஎம்மாக இருக்கிறவங்க, ஜனாதிபதியாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வம்சம் கோயிலை கட்டி வச்சு ஊருக்கே அன்னதானம் போட்டு புண்ணியத்தை வாங்கினதுனால அந்த வாரிசுகள் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அதுதான் சக்தி. எப்படி? இதுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த பிறப்பு விதியில் நீங்கள் ராசி கட்டத்தை நீங்கள் எடுங்க, காக்கா குருவி சுடக்கூடியவருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுங்க, ராஜ கிரகங்கள் எல்லாம் போய் நீச இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும். இதே வந்து ஒரு அரசாளக்கூடிய ஜாதகத்தை எடுங்க, நீச கிரகம் எல்லாம் ராஜ இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும். இதுதான் ஜாதகத்துக்கு ஜாதக வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஜாதகத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் வசதி படைச்சு அரசாளக்கூடிய ஜாதகத்தை 2 கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ராஜ கிரகங்கள் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கிரக நிலைகள் எல்லாம் ஒரு நீச்சமான இடத்துகளையும் காலபுருஷத்துக்கு பாதகங்களை எல்லாம் போய் அதுக்கு போய் உட்கார வேண்டிய இடத்துல போய் அந்த மாதிரி உட்கார்ந்து தரித்திர தோஷமாகி அந்த தரித்திரத்து வர முடியாத ஒரு பிறப்பு வாங்கித்தான் அந்த கிரகங்களெல்லாம் அமையும். இதே ஒரு அரசாளக்கூடிய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா எல்லாமே ராஜ அம்சத்தில் பிறந்த ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்துக்குள்ளே எந்தெந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் நல்ல பவரான இடம் இருக்குதோ அந்த இடத்துல ராஜ கிரகங்களே உட்கார்ந்து தான் அவர் ராஜவம்சமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு காரணம். இப்போ ஒரு உதாரணம்,
சூரியன் மேச ராசியில் இருக்கிறாரு, அதுவே பெரிய உச்சங்கிறீங்க. கூட குருவும் சேர்ந்துட்டாருன்னா, ராஜாவும் மந்திரியும் சேர்ந்துட்டா, அந்த ஜாதகம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த 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 ஊருக்காவது அவர் ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள மனிதராக தானே இருப்பார். அதே சூரிய ஒரு மகர ராசி கும்பராசியில் போய் அந்த மகரத்தில் போய் குருவும் சூரியன் உட்காந்துட்டா, காலச்சக்கரத்துக்கு கர்மராசி அது சூரிய, அது காலச்சக்கரத்துக்கு 10ல் குரு வந்து நீசம், 2 பேரும் ராஜகிரகமும் ராஜகிரகம் ராஜாவும் மந்திரியும் போய் கர்மராசியில் உட்காந்துட்டாங்கன்னா இது எப்படி நாட்டை ஆண்டு வருவாருங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அதே குரு சூரியன் போய் ஒரு சிம்ம ராசியில் போய் உட்காந்துருச்சுன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறப்பாரா? இல்லையா? நீங்கள் அந்த அம்சங்களை எல்லாம் அப்படி நீங்கள் எடுக்கணும். அந்த காலத்தில் ராஜ கிரகங்கள் எல்லாம் இந்த ராஜகிரக யோகங்களவே நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமேன்னு. ஒரு கிரகம் சரியான இடத்துல போய் இருந்துட்டா நாம் சவிக்கும்ங்கிறதே சொல்லாமல் சொல்லுது. கரெக்டாக இல்லைங்களா? வாசன் பஞ்சாங்கம் நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசன் பஞ்சாங்கத்தில் முதல் முறையாக கொடுக்கறதே ஜனனே ஜென்ம சவிக்கியானம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானம், லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. இதை முதலாளாக கொடுத்துருப்பாங்க. அது ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு மனித பிறவை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து இந்த பூமிக்கு வெளியில் வரும்போது அவன் என்ன பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை தான் வாசன் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஜனனே ஜென்ம சவுக்கியானம் அப்படின்னா, நீ இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்து இந்த ஜென்மத்தில் நீ சவுக்கியமாக பிறந்துட்டாலே உங்கள் அப்பா அம்மா செஞ்ச உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் ஜனனே ஜென்ம சவுக்கியானம். வர்த்தனை குல சம்பந்தம். வர்த்தனை குல சம்பந்தம்னா என்ன? நீ இந்த சமுதாயத்தில் பிறந்து பேரும் புகழோடு நீ வாழ்ந்து நீ இந்த குலப்பெருமையை காப்பாற்றணுங்கிறதுக்காக வர்த்தனை குல சம்பந்தம். பதவி பூர்வ புண்ணியானம். பதவி பூர்வ புண்ணியம் எல்லாம் 5ஆம் பாவம். உன் பாட்டம் போட்ட சம்பாரிச்ச புண்ணியத்தை நீ நல்ல பிறவி வாங்கி வந்தேனா உனக்கு பதவி பூர்வ புண்ணியானா லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. இந்த உலகத்தில் நீ வந்து நாடறிஞ்ச மனிதனா நீ வாழ்ந்துட்டு போவீங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. எப்படி? அதுக்கு தான் அந்த சுவாரஸ்யமான வார்த்தை, 4 வார்த்தை தான். அதில் எவ்வளோ பெரிய அர்த்தம் உள்ள வச்சிருக்காங்க பாருங்க. ஜனனே ஜென்ம சவுக்கியானம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானம், லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. ஒரு மனித பிறவி இப்படி வாங்கினால் கால் கை ஊனமாக பிறக்கிறத விட ஒரு நல்ல ஒரு 10 விரல் 10 நடக்கிறதுக்கு இருந்து ஊனம் இல்லாமல் கருப்போ செவப்போ மாநிறமோ நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு கடவுளுக்கு வந்து நிறைய நீங்கள் நன்றி சொல்லணும். அதுக்கு தான் நான் புத்தகத்தில் ஒன்று எழுதுவேன். கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சதே என் உள்ளம். கடவுள் இவ்வளவு ஒரு சட்டையை கொடுத்துருக்கிறாரு, வாட்சியை கொடுத்துருக்கிறாரு, நம்ம தலை நிறைய முடியை கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு உடம்புல வந்து மானத்தை மறைக்கிறதுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கிறாரு, பசிக்குதுன்னா சோறு கொடுத்துருக்கிறாரு, இந்த அழகான ஒரு இயற்கை சீற்றத்தை பார்க்குற கண்ணை கொடுத்துருக்கிறாரு, வயிறு குழுங்க சிரிக்கிறதுக்கு பல்ல கொடுத்துருக்கிறாரு, நுகர்வு சக்திக்கு மூக்கை கொடுத்துருக்கிறாரு, காதில் இசை பூரா நல்லது கேட்கறதுக்கு காதை கொடுத்துருக்கிறாரு, 10 விரலையும் அள்ளி சாப்பிட்றதுக்கு விரலை கொடுத்துருக்கிறாரு, கால்நடையாக ஓடி போயாவது உழைச்சி வாழ்கிறதுக்கு காலை கொடுத்துருக்கிறாரு. நம்ம உடம்புல எல்லாத்தையும் கொடுத்து இத்தனை கொடுத்த கடவுளுக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதுக்கு தான் ஒரு வார்த்தை போட்டேன், கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். எப்படி? ஒருத்தர் பேச மாட்டேன்ட்டீங்களே. பாருங்க, இது எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு 4-5-6 விஷயங்களை வந்து நீங்கள் எப்போ தெளிவாக வச்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் ஒன்று குழந்தையிலேருந்து வந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு பரிகாரம், திருமணம்னு வந்தால்
ஜாதகத்தில் திருமணத்தை சரிப்படுத்தி கொடுக்கறதுக்கு சரியான பரிகாரம். தொழிலே வந்தால் தொழிலை சரிப்படுத்தி கொடுக்கறதுக்கு சரியான பரிகாரம். உடலில் சரியில்லைன்னு வந்தால் அந்த உடலில் சரியாக இருக்கிறதுக்கு அது பரிகாரம். இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஜோதிடராக இருந்து உங்களால் காப்பாற்ற முடியுங்கிறது சாஸ்திர விதி சொல்லுது. நீங்கள் இதில் ஒரு விஷயம் பாருங்க. ஒருத்தருக்கு இருதய தொந்தரவு, அந்த இருதய தொந்தரவுக்கு சர்ஜரி பண்ணிட்டாரு, ஹார்ட் ப்ராப்ளம். இதனால் அவரால் ஒன்றும் காப்பாற்ற முடியல, மூச்சு போய் போய் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு அந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அது ஹார்ட் அட்டாக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இதயம் மாரடைப்பு சொல்லுவாங்க. இந்த மாரடைப்புக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு இதய தொந்தரவு இருந்தால் சென்னை மாநகரில் பூந்தமல்லி பக்கத்தில் இருதய ஈஸ்வரர்னே இருக்கிறார். அவர் பேரே இருதய ஈஸ்வரர். இந்த இருதயம் ப்ளஸ் இருதய ஈஸ்வரர்னே இருக்கிறார்.